கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் 6ஆம் மாத வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடினால் இது ஒவ்வொரு மாதமாக என்மே பிரேசு கிராமம் ஆலயம் குப்பமா சத்திரம் கையொள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து என்னுடைய என்மே பிரேசு ஆலயத்தில் பொறுப்பாளர் மூலமாகவும் விசுவாசி மூலமாகவும் ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் நீங்கள் செபிக்கிறதுனால யூடியூப்பில் பார்க்கிற அனைத்து விசுவாசிகளுக்காக அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இப்போது 6ஆம் மாத வாக்குத்தத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் சேர்ந்து செபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதம் நாங்கள் கடந்து வந்த பாதை இப்படி அன்புக்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், இப்படி சந்தோஷத்துக்காகவே வந்திருக்கிறோம், இப்படி சமாதானத்திற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், இப்படி பாதுகாப்புக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, 5 மாதம் நாங்கள் எடுத்த எல்லா காரியமும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம், நீர் அடிக்கலமானவராக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போ நீ மேய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது 6ஆம் மாத வாக்குத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஒருவரும் வெறுமையாக போகாதபடி இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கிக்காக, சிறு பிள்ளைகளுக்காக முழுமையோடு முழு ஆத்மாவோடு அன்போடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயபக்தியோடு கேட்கும் போது உன் வீட்டுக்கும் ஆசீர்வாதமோ, நீ செய்கிற படிப்புக்கும் ஆசீர்வாதமோ, எல்லா இடங்களும் செல்லும் போது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வாக்குத்தத்தை கேட்கிறதுக்கு முன்பாக நாங்கள் ஒருவரும் பேசாதபடி, எங்களுடைய சிந்தனைகள் வேறு எங்கும் போகாதபடி ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க, ஆண்டவருடைய துதிப்பாடலை பாடவும், அவருடைய வார்த்தையை தியானிக்க மட்டும் எங்களோடு இரும் ராஜா. நீர் எங்களை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். அன்பு யூடியூப்பில் பார்க்கிற அன்பு சகோதரன் சகோதரி, வாலிப தம்பி தங்கிகளுக்கும், என்னுடைய ஊழியக்காரங்க, என்னுடைய விசுவாசிகளுக்கும் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். இப்போது வாக்குத்தத்தை கேட்பதற்காக முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போமாக.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இப்போது என்னுடைய மகள் அந்த பாடலை பாடின அதிசயங்களை செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பத்திலே ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கும், ஆண்டவரே நான் அதிக தசமாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காமல் போயிட்டுதே, எனக்கு வேலை கிடைக்க வேண்டிய எனக்கு வேலை கிடைக்காமல் போயிட்டுதே. ஆனால் அந்த பக்தன் பாடுறது போல என்னுடைய மகள் அதிசயங்களை செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார். அந்த அதிசயங்கள் செய்து எப்படி இருக்கிறார்னா, எரேமியா புஸ்தகம் 39:18 எடுத்துங்க. வேதம் இருக்கிற எல்லார் கையில் செல்லு இருக்கிறது. எப்படி அதிசயங்கள் செய்கிறார்னா, அதற்கு ஏற்றபடியாக எரேமியா 39:18 எடுத்து வாசிக்கலாம். அதில் என்ன அழகாக எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் இந்த மகள் பாடுறது போல் அதிசயங்களை செய்ய நம் அருகில் இருக்கிறார். அதற்கு மைய பொருளாக இயேசுவை நம்பும்போது புது வாழ்வு, இயேசுவை நம்பும்போது, உண்மை நம்பும்போது. இன்னைக்கு அநேக சொல்ல, நான் இயேசுக்காக நான் வாழுகிறேன், நான் இயேசுக்காகவே நான் காடி கொடுக்குறேன். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். எல்லாருக்கும் துன்மார்க்கும் நல்லவராக இருக்கிறாரு.
நீதிமானுக்கு நல்லவராக இருக்கிறேன். அதில் எப்படி நம்பும் போதுன்னா முழு உண்மையோடு பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா. அதுக்கு தான் அந்த மையப்பொருளாக உண்மை நம்பும் போது புது வாழ்வு. அதற்கு எரேமியா தீர்க்கதரிசனம் என்ன சொல்றாரு? 39:18, நீ என்னை நம்பினபடினால் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்திலையாக இருக்கட்டும், அநேக வேலை ஸ்தலராக இருக்கட்டும், அநேக தேசத்திலாக இருக்கட்டும், எடுத்தோடனே போய் யாரை போய் நம்ப தெரியுமா? நான் என் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் ஆலோசனை கேட்குறேன். இல்லாட்டி எனக்கு அப்பா அம்மாவோட கூட போய் கேட்க மாட்டாங்க ஆலோசனை. என் ஃப்ரெண்டு, என் சகோதரி இருக்கிறாங்க, எங்கள் பெரியப்பா மகன் இருக்கிறாங்க, எங்கள் அத்தை இருக்கிறாங்க, எங்கள் பெரியப்பாவுடைய மகளாண்ட போய் கேட்கலாம். அது இல்லை. ஆண்டவர் சொல்ல என்ன சொல்ற தெளிவாக எரியமாக்கு ஆண்டவர் பேசுகிறேன். நீ என்னை நம்பினபடினால் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். படிப்பு வரலையா? ஆண்டவரோட படிப்பு கேள். ஆண்டவரே, நான் அழகாக அந்த குரூப் எக்ஸாம் எழுதுறேன், ஏன் எனக்கு இந்த மார்க்கு குறையாயிடுச்சு? அந்த குறையை நிவர்த்தி செய்ததற்காக இயேசு அழைக்கிறார், உன்னை ஆவலாக அழைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அது ரெண்டாவது என்ன சொல்றாரு? எரேமியாவுக்கு என்ன சொல்றாரு? நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. இன்னைக்கு அநேக பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கே என்னால் போக முடியலைங்க, வேலை ஸ்தலத்திலும் போக முடியலைங்க, எங்கே தான் போகிறது? ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்காரு, சகோதரி, வாலிப தம்பி, தங்கியே, சிறு பிள்ளைகளை, இந்த யூடியூப் பார்க்கிற அனைவருக்கும் நான் சொல்வது, இந்த உலகம் நமக்கு நிச்சயம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் உண்டு, அதங்குள் செய்யுங்கள் ஆண்டு சொல்லுகிறார். அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு எரேமியாவுக்கு, நீ பட்டயத்துக்கே இரையாவதில்லை. ஏன்? ஆண்டவரோடு இருக்கிற அப்படின்னால, ஆண்டவரோடு பேசுகிற அப்படின்னால, ஆண்டவருக்கு ஒபே பண்ணுகிற அப்படின்னால, ஆண்டவரோடு பரிசுத்தமாக இருக்கிற அப்படின்னால. அடுத்தது நான் சொல்றேன், உன் பிரானை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, யாரோ வீட்டில் ஒரு பேர்த்டேக்கு தான் நம்ம பரிசு பார்ப்போம், இல்லை ஒரு திருமண காரியத்துக்கு பார்ப்போம், இல்லை வீடு திருப்பதற்கு பார்ப்போம். ஆனாலும் ஆண்டவராக என்ன சொல்ற எரேமியாவுக்கு, அது முழுமையாக நான் வாசிக்கிறேன். நீ என்னை நம்பினபடியினால் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கே இரையாவது இல்லை. உன் பிரான் உனக்கு கிழித்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள்லாம் விடுமுறை விட்டு ஜூன் மாதத்திற்கு கல்லூரிக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும். அநேக சந்தோஷமா இருந்துட்டாங்க எல்லாரும் அந்தந்த சொந்த ஊரில். ஐயோ, இப்படியே இருந்தால் சந்தோஷமா இருக்குமே, ஐயோ கோடை விடுமுறை முடிந்து விட்டது. ஆனால் கோடை விடுமுறை முடிந்து மறுபடியும் அந்த ஜூன் மாதவுடைய வேலையை செய்வதற்கோ, இல்லை கல்லூரிக்கு போகுவதோ, இல்லை அருமையான வேலையில் விடுமுறை முடிந்து வேலைக்கு போகுவதோ எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஐயா, நம்ம லீவே இருந்திருக்கலாமே. ஆனால் அப்போது நீங்கள் ஆண்டவரோடு இல்லை. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எனக்கும் சொல்கிறேன், அந்த விடுமுறை நேரத்தில் காலையில் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இரவில் ஜெபம் பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ, நான் சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன், நான் மாமா வீட்டுக்கு வந்துட்டேன், உல்லாசமாக இருந்தீங்க. அப்போ அங்கே எல்லாம் செலவு செய்துட்டு இங்கே வந்து கண்ணீர் விழுங்க. ஐயோ, நானா சொன்னேன், நீ தானே அதை எடுத்து செய்ய சொன்ன. ஒருவருக்குள் முறுமுறுப்பு. அதை ஆண்டு சொல்றாரு, பவுல் போதுன்ற மனதோடு வாழணுமா. அது வீட்டிலையா இருக்கட்டும், அது தேசத்திலையா இருக்கட்டும், அது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கட்டும். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு எரேமியாவுக்கு 39:17, ஆனாலும் அந்த நாளிலே உன்னை தப்புவிப்பேன். என்னோடு இருக்கும்போது, என்னோடு நீ பேசும்போது துன்மார்க்கோடு இணையும் போது உன்னை தப்பிக்க மாட்டாரு. நீ நீதிமானா இருக்கணும், நீ நியாயம் செய்யணும், நீ நீதி செய்யணும், பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், தயவா இருக்கணும். எரேமியாவுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு? எரேமியா 39:17 என்ன சொல்லப்பட்டது? அதை வாசிக்கிற வேதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனாலும் அந்த நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா.
இன்னைக்கு குடும்பத்திலேயா இருக்கட்டும், வேலை ஸ்தலம் இருக்கட்டும், ஐயோ அந்த சகோதரியாண்டு பேசவே முடியாதுங்க. வாயை திறந்தா கொச்சு வார்த்தை தாங்க பேசும். ஆனால் வேதம் எடுக்கும், உபாசம் எடுக்கும், நல்லா ஜெபம் பண்ணும். ஆனாலும் சண்டை போகிறதுல அதிகமாக இருக்கும். அந்த மனுஷனை பார்க்க சொல்லுவாங்க, வீட்டில் பேசுவது, நடைமுறையாக சொல்வது, குடும்பமாக பேசுவது. நான் அந்த அக்காண்ட போய் கொடுக்கலாமே, பேர்த்டே கேக்கு தான் கொடுக்கலாமே, ஐயோயோ அது பொல்லாததுங்க, அதை போய் கேக் கொடுக்காதீங்க. ஒரு நல்ல நாள், ஒரு பிறந்த நாள், இயேசு நல்லவர் என்று என்னுடைய பிறந்த நாள் சொல்வதற்கு ஐயோ அந்த பொல்லாத மனுஷங்க, அது பொல்லாத மனுஷங்க. அந்த பொல்லாத மனுஷிக்கும் பொல்லாத மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆண்டு எரியமையாக்கு அப்படிப்பட்ட பொல்லாத சிறைச்சாலை வாசல் இருக்கும். அந்த எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்வது, ஆண்டவர் ஆனாலும் அந்த நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நன்மை செய்து கற்றுக்கொள்ளுங்க அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிபு தம்பியை தங்கி இந்த யூடியூபில் பார்க்குற அனைவருக்கும் நான் சொல்லுவேன், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. பலன் இல்லையா, தண்ணி கொடுங்க. அதுவும் கொடுக்க முடியலையா, ஜெபம் பண்ணுங்க. ஏன் அது சொல்றேன்னா, இங்க தெளிவாக சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரேமியாவுக்கு, ஆனாலும் அந்த நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். நீ பயப்படுகிற, நம்ம பயப்படுவோம். காலையில் எழுந்த உடனே அந்த அந்த ஜன்னலேருந்து அந்த லேடி பார்க்குதுங்க, அந்த பொம்பளை பார்க்குதுங்க, அது கண்ணெதுக்கு நம்ம போகக்கூடாதுங்க. அதே போல் என்ன சொல்லுவான் சகோதரன், ஐயா அந்த ஆள் மோசமான ஆளுங்க, அவன் முகத்தையே பார்க்கக்கூடாதுங்க, மோசமான மனுஷங்க. அந்த மோசமான மனுஷனுக்கும் மோசமான பெண்ணுக்கும் என்ன சொல்றார் ஆண்டவர், நீ ஜெபம் பண்ண வேண்டுமா, ஆண்டவரோட பேச வேண்டுமா, ஆண்டவரோடு நீ பரிசுத்தமாக இருக்கணுமா. ஆண்டவர் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் எரேமியா இருந்தபடினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனாலும் அந்த நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்க. நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசம், the faith, the power, வல்லமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்வது, இந்த துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கு ஒரு வேறுபாடுகள் சொல்லு. எரேமியா அருமையான தீர்க்கதரிசி இருந்தவர், அவருடைய பரிசுத்திற்கும் அவர் நேர்மைக்கும் உத்தமத்துக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு யாரு காலையில் எழுந்த உடனே இரவு வரைக்கும் ஒன்றும் இல்லை, தன் மனைவி கேட்பா, என்னங்க எங்க இருக்கிறீங்க, ஆண்டவே இந்த வந்துடுவோமா ஃபோன். இன்னைக்கு நவீன தேவைதான். நவீன வந்த பிறகு போய் அதிகமாக சொல்ல முடியாது போட்டுது. ஒன்றும் இல்லை, வீட்டிலே இருப்பாங்க. பாஸ் கேட்பாரு, வேலைக்கு வந்துட்டீங்களா, ஆந்தவே அங்கே போனதே இல்லை. அப்போ இந்த பொல்லாத உலகத்தில் எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ பொய் சொல்லிக்கணும். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் கண்ணீர் இருந்து கொண்டு தானே இருக்குமே, துக்கம் இருந்து கொண்டு தான் இருக்குமே. எப்போது சந்தோஷம் வரும், எப்போது சமாதானம் வரும், எப்போது பாதுகாப்பு இருக்கும். இந்த செல்லு என்னைக்கு வந்து பொய்கள் அதிகமாகிவிட்டது. என்ன நவீன சொல்றது, இன்னைக்கு அநேக இந்த ஆண்டவர் நமக்கு நன்மையான பொருளை கொடுக்கிறாரு, நம்முடைய தேவைகளுக்கு கொடுக்கிறாரு. அந்த தேவைகளை நாம் துரதிருஷ்டமாக பண்ணி கொண்டு இருக்கிறோம், தீமைக்கு அது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, 5 மாதம் கடந்து வந்துவிட்டோம், எல்லாம் கோடை முடிந்துட்டு சந்தோஷத்தோடு வந்திருப்போம். இந்த ஜூன் மாதத்தில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதா, பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் எடுப்பதா, இல்லை வாடகை கடன் கொடுக்கிறதா, அதிக போராட்டத்தில் வாழ்ந்து கொள்கிறோம். அதுக்கு தான் சில ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே போதும் மனதோடு வாழ வேண்டுமா. அடிக்கடிக்கு நான் சொல்வது, பவுல் சொல்வது, ஒன்றும் இல்லை. ஏசாமி இந்த உலகத்தை படிக்கும் போது ஆபேலும் காயனும், முதலாவது காயன் முதல் காணிக்கை கொடுக்கல, வீட்டுக்கெல்லாம் எடுத்து போயிட்டு 2வது காணிக்கை கொடுத்தான். ஆபேலும் முதல் ஆட்டுக்குடி கொடுத்தான்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ரெண்டாவது அதே போல இந்த உலகத்தில் நம்ம பாவப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் பாவப்பட்ட உலகத்தில் இருக்கிறபடினால யோபு எடுத்துக்குங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படாது, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு போராடி அவனா உத்தமனா யோபு? ஆமா, உத்தமன் தான் யோபு. அதுக்கு சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் போராட்டம். யோபை நீ என்னெல்லாம் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, மூச்சு கொண்டு எடுக்க முடியாது. தன் மனைவி சொல்றா, யோபு மணி பைத்தியக்கார தூசிச்சு வரலாமே. இல்லை, யோபுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்மனே பைத்தியக்காரின்னு மனைவி சொல்கிறான். ஆனால் அந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட்டது, நம்பிக்கை உயர்ந்தது, அந்த சமாதான ராஜாக்களுக்கு பிரபுகளுக்கு இரட்டிப்பான ஆசை வருது. பொறுமை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பொறுமை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதே போல தாவீதும் கோலியாத்தும், தாவீது அவருடைய ஆடுகள் வைத்து கொண்டு அவருடைய ஆண்டவரை துதித்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கான். கோலியாத்து வானகத்தோட உயரமான பெருமையா இருந்தான். பார்த்தாரு, என் மகனாடி எப்ப பார்த்தாலும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாயா, அவதூறா பேசிக்கொண்டு இருக்கிறாயா, கொச்சை வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு தாவீதுக்கு நாணத்தை கொடுத்தார். ஆற்றாண்டை போய் ஆற்று கரையை போய் கொண்டிருக்கும் போது ஒரு கூழாங்கல் எடுத்து அடிக்க சொன்னார். ஹல்லேலூயா, மறித்து விட்டான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்க. அதே போல சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? சங்கீதம் 140:11, பொல்லாத நாவு உள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுத்தவனே காலையில் இருந்தனே சில பேர் பெருமையாவே பந்தாவா பேசுவாங்க, வாய்க்கு வந்தா பந்தா பேசுவாங்க. அது பொய் தான், பெருமை ஒன்றுமே இருக்காது. காலைல சாப்பிட்டீங்களா? இப்போதாங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தேன், வெரி நைஸ் இந்த ஃபுட்டு. அவங்களும் பொய்யா சொல்லி சாப்பிட்டுருக்கே மாட்டாங்க. அதுக்கு தான் இங்கே அழகாக சொல்கிறாரு, பொல்லாத நாவு உள்ளவன் பூமியிலே நிலை நிற்பதில்லை. பொய், பொய், கொச்சு வார்த்தை. ஆண்டு அழகா உறுப்புகளை படுத்திருக்கிறார் நமக்கு. எத்தனை பேருக்கு பேச முடியாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பார்வை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நடக்க முடியாது இருக்கிறாங்க. ஆண்டு நம்ம கொடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அது அழகாக சொல்லியிருக்க. சிங்கக்குட்டில் பட்டினியா இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் குறைப்படாது. இந்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 140:11, பொல்லாத நாவு உள்ளவன் பூமியிலே நிலை நிற்பதில்லை, கொடுமையான மனுஷன் பருக்கடிக்கிற பொல்லாப்புக்கு அவனை வேட்டையாடுமா. பார்த்தீங்களா? அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவர் எதை விதிக்கிறானோ அதே அறுப்பா. நன்மையா இருந்தா நீ நன்மையா இருப்ப, வினையா இருந்தா வினையா இருப்ப, நீ தீமையா இருந்தா தீமை தான் இருப்ப. சங்கீதக்காரர் சொல்லுவாங்க, கொடுமையான சில பேர் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. சில வீட்டில் பிள்ளைங்க கிராமத்துலேருந்து வருவாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா கஷ்டத்தினால. நான் சொல்றது ஒரு 20 வருஷம் கதை. அந்த பிள்ளை எல்லா வசதியும் இருக்கும், சென்னைக்கு வந்தால் படிக்கணும், என்னை படிக்க வைப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை வீட்டு வாழை கொடுமைப்படுத்துவாங்க. அதுவும் ஒரு பெண்ணு தான், நீயும் ஒரு பெண்ணை வைத்திருக்கிற. ஆண்டவர் அப்படி பார்க்கல, எல்லாரும் நேசித்தார்ல. நீங்க ஆண்டவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறவங்களுக்கு கூட என்ன சொல்றாரு பாருங்க. சில பேர் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, பெருமையா சொல்லிட்டு வந்துடுவாங்க, நாங்கள் என் பொண்ணை போல பார்த்துக்குவோங்க, என் மகளை போல பார்த்துக்குவோம் போல. இங்கே பார்த்தா அந்த பொண்ணை பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க, எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, வீட்டு வாழை வைத்து கொழுமை பண்ணுவாங்க. அன்னைக்கு அநேக வீட்டில் நடக்கிறதுங்க. இது நான் சொல்வது எப்போதும் என்மே கிராம ஆழத்தில் நடக்கிற கதை தான் நான் சொல்வேன். அதான் அல்லாஹ் சொல்லுவாங்க, மனந்திருந்து பேச வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த 2 வசனம் வாசிக்கிறேன். பொல்லாத நாவுள்ளவன் பூமியில நிலை நிற்பதில்லை, கொடுமையான மனுஷன் பருக்கடிக்கிற பொல்லாப்புக்கு அவனுக்கு வேட்டையாடுமா. அவங்களே வேட்டையாடுவாங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 140:12, சிறுமை ஆனவரின் வழக்கையும் எளியவர்களினுடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கட்டும், இயேசு அறியாத பிள்ளைகள்ட்டும், நாங்கள் நமக்கு இவ்வளோ கஷ்டமா, எத்தனை ஆண்டுகளாக நாம் இப்படியே ஏழையாக இருக்கணும், எத்தனை ஆண்டுகளாக நான் பரதேசியாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறாராம்,
கிறிஸ்துக்குள் பிரியமானங்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், அழகாக ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நேசிங்க. அவன் தீமை செய்கிறான்னா அதுக்காக நீங்கள் தீமை செய்யாதீங்க, நீங்கள் நன்மை செய்யுங்க. அவன் எத்தனை வருஷமா அவன் தீமை செய்ய முடியாது. நீங்கள் நன்மையே செய்யுங்க. உங்களுடைய நன்மை செய்யும் போது சங்கீதம் 128 சொல்லப்பட்டது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான், இவ்விதமாய் ஆசீர்வாதம் பெறுவான். பிள்ளைகள் நீ காண்பாய் நன்மை செய்யும் போது. அது அடுத்த வசனமாக கடைசி வசனம் சங்கீதம் 140:13, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவாலயத்துக்கு போவாங்க, அங்கே துதிப்பாங்க. சில பேர் தேவாலயத்துக்கு வர முடியலையே, என்ன செய்வது என்று வாஞ்சியாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் முழுமையோடு, முழு ஆத்மாவோடு, அன்போடு இருவருக்கு சொல்ல, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தை வாசம் பண்ணுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோடைய மைய பொருளாக இந்த ஜூன் மாதத்தில் உண்மை நம்பும்போது புது வாழ்வு. எரேமியாவுக்கு ஆண்டவர் பேசுனது போல உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் பேசுவார். இந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது காலையில் ஜெபம் பண்ணுங்க. அதிக பேர் சொல்வது எனக்கு தூக்கமே வரலன்னு. நீங்கள் தூக்கம் வராத வேதத்தை எடுத்து படிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவாருங்க. தூக்கமே வரலங்க, எனக்கு தூக்கமே வரல, மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரல. இன்னைக்கு உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்ல எனக்கு தூக்கம் வரலைங்கன்னு சொல்லலாம். தூக்கம் வராத நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, உண்மை நம்பும்போது புது வாழ்வு. உண்மையாகவே இந்த நாளில் நீங்கள் இயேசுவை நம்புங்க. 5 மாதம் கடந்து விட்டோம். இந்த 6ஆம் மாதத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது. அநேக தேவைகள் இருக்கிறதுனால குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம். இப்போது முடிவு ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போம்.
இப்போது உம்மை பாராத நாட்கள் இல்லையே இல்லையே. என்னுடைய மகனுக்காக நான் நன்றி சொல்கிறேன், ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இப்போது முடிவு ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம். 5 மாதம் கடந்து வந்த பாதை அது பார்க்க வேண்டாம். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், உங்களோட பேச வேண்டும், நீ நல்லவன் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் வந்திருக்கிறோம். நீ என்னை நம்பினபடினால் நான் உன்னை தப்பு வைப்பேன். இன்னைக்கு அநேகம் நாங்கள் மனுஷனை தான் நம்பி கொண்டிருக்கிறோம், என்னுடைய பொருளை தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம், என் சொத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், எனக்கு என் புகழை நம்பிக்கொண்டிருக்கிறோமே. ஆனாலும் எரேமியாவுக்கு நீங்கள் பேசினது, நீ என்னை நம்பினபடி நான் உன்னை தப்பு வைப்பேன். எல்லாவற்றையும் தப்பு வைப்பாராம், எல்லாவற்றையும். திருமணம் ஆக வேண்டாமா? இயேசுவன் நம்பு, திருமணம் ஆகும். வியாதியாக இருக்கிறியா? ஏதோ ஒரு இரவு ஏதோ ஒரு விழாவுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு வருகிறது போல அன்று ஒன்றி செபிக்க வேண்டாம், இடைவிடாமல் செபம் பண்ண வேண்டும். வேளாணாலும் சேதப்படுத்தாதபடி, நிலாவான சேதப்படுத்தாதபடி, நான் உறங்குவதும் இல்லை நான் தூங்குறதும் சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி செபிக்கும் போது உன் விடுதலை உண்டு உனக்கு இயேசுவின் நாமத்தினால. ஏதோ எல்லாம் சொல்றாங்க நான் செபிக்கிறேன் அல்ல, உனக்கு விருப்பமானது நீ ருசியா சாப்பிடுகிறது போல நீ ருசித்து ஆண்டவரோடு இணைந்து செபிக்க வேண்டும் அல்லவா? அப்போது உன்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப்ல அனைவருக்காக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அப்படி உனக்கு நேரம் கிடைக்கலையா? இந்த யூடியூப்ல வருகிற வார்த்தை நீ ஆஃப் பண்ணிட்டு பிறகு நேரம் கிடைக்கும் போது கேள். ஆண்டவரை வீணில் வழங்காதீங்க. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதிக கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அதிக அறியாதவர்களுக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்கும் போது பயபக்தியோடு தேவ பக்தியோடு பரிசுத்தமாக கேட்க வேண்டாமா? இல்லாட்டி அப்படி கேட்காதீங்க. என்னை வீணில் வழங்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டோட வார்த்தை வானம் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது சொல்லியிருக்கிறார்களவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்மே பிரேசு கிராம ஆலயத்திற்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமாக என்மே பிரேஸ் ஆலயத்து மூலமாக வாக்குத்தத்தம் கொடுக்கும்படியாக எங்களுக்கு கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பொறுப்பாளர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, இதை எடுத்து செய்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திற்காக அனைவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தும் ராஜா. இந்த ஜூன் மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு பள்ளியில் பணம் கட்ட வேண்டும், அநேக பேர் கல்லூரி பணம் கட்ட வேண்டும், சில பேர் கடை வாங்கியிருப்பாங்க, அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கடத்தை தீர்ப்பதில் என்ன செய்வதென்று அங்கலாய் கொண்டிருக்கலாம் ராஜா. டாடி என் நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்ன ராஜா. உம்முடைய பிள்ளைகளப்பா, ஒருவரும் வீணாவுக்கு போகக்கூடாது ராஜா. அனைவரும் நம்மளுடைய பிள்ளைகள் அல்லவா? வானம் பூமி உம்முடையதாக இருந்தால் அது எல்லாம் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவர நீ மகிமைப்படுத்த, ஆண்டவர மகிமைப்படுத்தும். என்னுடைய இந்திய நாட்டு ஜனாதிபதிக்கா ஸ்தோத்திரம், இந்திய நாட்டு பிரதமருக்கா ஸ்தோத்திரம், இந்திய நாட்டு இராணுவ படைக்கா ஸ்தோத்திரம், இந்திய நாட்டு கப்பல் படைக்கா ஸ்தோத்திரம், இந்திய நாட்டில் இருக்கிற டாக்டர்களுக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளில் விசேஷம் தமிழ்நாட்டில் எங்களுடைய முதலமைச்சருக்கா ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னருக்கா ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டில் இருக்கிற கப்பல் படைக்கா ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டுக்கு இராணுவ படைக்கா ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர யாரும் வெறுமையாக இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் எல்லாரும் சந்தோஷ சமாதானமாக இருக்கணும் ராஜா. ஜூன் மாதத்துல அநேக தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்கு இயேசு போதும் என்று சொல்லி போதுமானவராக இருந்து வழிநடத்துகிறாச்சா. அது மட்டும் இல்லாமல் இயேசு நல்லவன் சொல்லும் போது துன்பப்படுத்துகிற ஊழியக்காரர்களோடு நீ பாதுகாப்பு கொடுமராச்சா. இயேசு நல்லவன் சொல்லும் போது துன்பப்படுத்துவர்களே நீர் அவள் ஆசீர்வாதம் ராஜா. இவ்வளவு நேரமாக என்னோடு பேசினதுக்கு ஸ்தோத்திரம்.
இந்த மாதமோத ராசா இப்படி அன்பு வேண்டும், இப்படி சந்தோஷம் வேண்டும், சமாதானம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். நீர் மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திலும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். என்மையை பேசு கிராம ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.